இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் 9/10/2025 அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை அதிகாலை 3:48 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அதிகாலை 2:08 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 2:08 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:08 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில நல்ல விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தொடர்பாடல்கள்ல கவனமாகவும் இருங்க. என்று உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியில உங்களுடைய பொறுமை மற்றவர்களினால சோதிக்கவும் படலாம். கவனமாகவும் இருங்க. உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு உறவு பிணைப்புடனும் இருப்பீங்க. குடும்ப அங்கத்தினர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பணத்தை கவனமாக கையாண்டாலே போதுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. யோகா மற்றும் தியானம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. என்று சில நல்ல விஷயங்களும் வீட்டில் நடைபெறலாம். மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில்துறையில எதிர்பார்த்த நன்மைகளையும் பெற்றுவிடலாம். கேட்ட இடத்துல இருந்து பணவரவும் கைக்கு வந்து சேரும். என்று பெண்களினால சில அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகள்ல சில சௌகரியங்களும் இருக்குங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன யோகங்களும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நீங்கள் எடுத்த வேலைகள் கைகூடியும் வரலாம். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் வகுத்த வியூகங்கள் தொழிலுக்கு இப்பொழுது பயனுள்ளதாகவும் இருக்கும். சில விரும்பிய வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மனைவியின் இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உறவினர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல கவனமாகவும் பேசுவதும் நல்லது. வேலையிடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வர வேண்டியதும் இருக்கும். வாகனங்கள்ல கவனமாக சென்று வருவதும் நல்லதுதாங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். உயர்கல்விக்காக சில நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியின் வழியில அனுகூலமும் உண்டாகும். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சகோதரர்களினால நல்ல பலனையும் பெற்றுவிடலாம். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. சில எதிர்பாராத நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல உள்ளவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துறை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக பணியாளர்களுடைய உதவியுடன் செய்து முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று வருமானமும் நல்லபடியாகவும் இருக்கும். வேலை தொடர்பாக புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல சில ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. கல்வி விளையாட்டு போட்டிகள் தொடர்பான விஷயங்கள்ல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். பயணங்களின் மூலமாக சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையிடத்துல இருந்து நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று உத்தியோக பணிகள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும்.
இன்று ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும், மற்றவர்களுடைய உதவிகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை தொடர்பாக புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த இன்னல்களும் குறையும். எதிர்பார்த்த உதவிகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அதற்கான சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. உத்வேகத்துடன் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ற சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய வேலைகள் மற்றவர்களினால ஈர்க்கவும் படலாம். அவர்களுக்காக நீங்க சில முயற்சிகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களிடத்துல ஒத்துழைப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். சில சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் குடும்ப அங்கத்தினர் கிட்ட நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். இது உங்களுக்கு நல்ல பலனை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்று சில ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. ஆனால் விரைய செலவுகள் மட்டும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில்துறையில எதிர்பார்த்த நன்மைகளையும் பெற்றுவிடலாம். கேட்ட இடத்துல இருந்து சில பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. யாரிடத்திலும் அதிக உரிமை எடுத்து பேசிவிடவும் வேண்டாம். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில பதவி உயர்வுகளையும் பெறலாம். வியூகம் அமைத்தும் செயல்படுவீங்க. இது தொழிலுக்கு பக்க பலமாகவும் இருக்கும். இன்று நீங்கள் விரும்பிய வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மனைவி இடத்துல நல்லுறவையும் கொள்வீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விஐபிக்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பழைய நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். தொட்ட வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பாக்கி தொகைகளை கவனமாக கேட்டு பெறுவதும் நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பணமும் கையில இருக்கும். ஆதாயமும் உண்டாகும். நிதி சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இன்று மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்கள் அன்பிற்கு உரியவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சாதகமான சூழலும் இருக்கும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பண விஷயங்கள்ல ஆதாயமும் உண்டாகும். மறதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்கும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில நல்ல யோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய யோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும் என்று உத்வேகத்துடனும் செயல்படுவீங்க. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. பணிகளை சிறந்த முறையில கையாளவும் செய்வீங்க. உங்களுடைய தொடர்பாடல் திறமையின் காரணமாக உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவும் உண்டாகும் என்ற நல்ல மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. அதன்படியே உங்கள் வீட்டுல உள்ளவர்கள் கிட்ட பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். பணத்தை பயனுள்ள வகையில தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. சீராகவும் செயல்படுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல நீங்க நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாகவும் இருக்கலாம். ஆனாலும் இது உங்களுக்கு இன்று சாதகமாக தங்க முடியும். பொருள் வரவும் இருக்கும். பயிர் தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் உண்டாகும். விவசாய வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு வருமானமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு துறையில இருந்து வந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று நீங்கள் மன தைரியத்துடனும் இருப்பீங்க. புதிய வியூகம் அமைத்து மற்றவர்களை ஈர்க்கவும் செய்வீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய செய்திகளும் வந்து சேரும். மனைவி மக்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் தீரும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாக தங்க முடியும். உங்களுடைய நட்பு வட்டாரமும் விரிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். குடும்பத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறியவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சில பணவரவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் பயனை தருவதாகவும் இருக்கும். சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. சில நன்மைகளும் வந்து சேரும். உங்களுடைய மனதுல இருந்து வந்த பதட்டங்களும் எதிர்மறை எண்ணங்களும் குறையும். நிதி சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சொத்துக்கள் சார்ந்த சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். புதுமையான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. வர்த்தக பணிகள்ல அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத இடமாற்றங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. தடைப்பட்டு இருந்த சில ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறும். நிதி சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். மனதில இருந்து வந்த பதட்டங்களும் குறையும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத இடமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படும். நேர்மையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. பணியில அவ்வப்பொழுது எதிர்மறையான எண்ணங்களும் ஏற்படலாங்க. பாதுகாப்பற்ற உணர்வுடனும் இருப்பீங்க. இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலையினுடைய தரத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. இதன் மூலமாக வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. சில சூடான விவாதங்களும் வீட்டுல ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சீராகவும் இருக்கும். உங்களுடைய செலவுகளை மட்டும் கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சில மருத்துவ ஆலோசனைகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது.
மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த சில பிரச்சனைகளும் நீங்கும். இன்று ஆசிரியர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். அரிசி மற்றும் தானியங்கள் விற்பனையில இருக்கிறவங்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல சௌகரியங்களும் இருக்கும். வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். ஐடி வேலையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வழக்கு விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய அறிவு திறமையினால முன்னேற்றமும் உண்டாகும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று பணவரவும் இருக்குங்க. எந்த ஒரு வேலையையுமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கின்றது. நல்ல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வேலை திறனை மேலதிகாரிகள் மதிக்கவும் செய்வாங்க. உங்களுடைய நல்ல உள்ளத்தை உறவினர்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கவும் செய்வீங்க. உறவினர்கள் உங்களின் மீது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரிடத்திலும் இன்று வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். பயணங்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. 1-2 நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பழைய இனிய சம்பவங்களும் வீட்டுல நடைபெறலாம். எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். உங்களுடைய தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். இது உங்களுக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபமும் இருக்கும். வணிகத்துல லாபமும் இருக்கும். நிதி விஷயங்கள்ல முன்பை விட இப்பொழுது சுமூகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல புதிய மாற்றங்களையும் செய்வீங்க. இன்று பயணங்களின் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு தேர்வுல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. புதிய வேலைக்கான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடையாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. குடும்பத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். பெருமையும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். என்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருத்தி உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில முன்னேற்றமும் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படும். குடும்பம் மற்றும் அதனுடைய வளர்ச்சி சம்பந்தமாக பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. பொறுமையாக தங்க வேலைகளை செய்ய வேண்டியதும் இருக்கும். பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. தகவல் தொடர்பாடல்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உடன் பிறந்தவர்கள் கிட்ட அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல இருந்து வந்த சச்சரவுகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. மிதமான பலன்களும் இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட அலைச்சல்களும் அதிகமாக தங்க இருக்கும். சரியான நேரத்துல சாப்பிடக்கூட முடியாது. அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். தொல்லைகள் கொடுத்து வந்த எதிரிகள் இப்பொழுது விலகி சென்றும் விடுவாங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அதிகாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வம்பு வழக்குகள்ல ஈடுபடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். இரவுல தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல எதிர்ப்புகள் அதிகரித்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். இன்று எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். இதனால உடல் சோர்வும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வங்கிகள்ல பணத்தை கொடுக்கும் பொழுதும் எடுக்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது.
கவனமாக கொண்டு செல்வதும் நல்லது. சிலருக்கு கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இதனை சுமூகமாக முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்படலாம். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். சில சமயங்கள்ல பண பற்றாக்குறைகளும் ஏற்படலாம். சொத்துக்கள் வாங்குவது, இதனை முடிப்பது தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஒப்பந்தங்களை கவனமாக படித்து பார்த்து கையெழுத்திடுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்களையும் செய்வீங்க. பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. சிறு மற்றும் குறு வியாபார பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். பொதுமக்கள் பணியில ஆதரவான சூழலும் உண்டாகும். இன்று உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். என்று சில தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:08 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதிகாரிகளினான அனுகூலமும் உண்டாகும். ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அசௌகரியங்களும் ஏற்படலாம். வேலைகள்ல முழு கவனத்தையும் செலுத்துவதும் நல்லதுதாங்க. சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பணியில சில பதட்டமான தருணங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. திருமண உறவுல என்று மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற ஆணவமான பேச்சுக்களை பேசிவிடவும் வேண்டாங்க. முடிந்தளவிற்கு இன்று அமைதியாக சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு பணத்தை முறையாக பயன்படுத்தினாலே போதுங்க. சுமூகமான போக்கும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். வேலை அழுத்தங்களும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நல்ல விஷயங்கள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். அதிகாரிகளினால ஏற்பட்டு இருந்த மன அழுத்தங்களும் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் சம்பவங்களும் வீட்டில் நடைபெறலாம். வியாபாரத்துல வருமானமும் அதிகரிக்கும். சில அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உறவினர்கள் உங்களுடைய மனதை நன்றாக புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. பிள்ளைகளிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. மனைவியினிடத்துல விட்டு கொடுத்தும் செல்வீங்க. மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணவரவும் தாமதமானாலும் கைக்கு வந்து சேரும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். சில விளையாட்டுத்தனமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுக்கு என்று புதிய பாதைகளை அமைத்து செயல்படவும் செய்வீங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வீட்டிலையும் அலுவலக பணிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கலாம்.
இன்று வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். கூடுதலான லாபத்தையும் பார்த்துவிடலாம். வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். பயணங்களின் மூலமாக மகிழ்ச்சியும் உண்டாகும், மன அழுத்தங்களும் குறையும். மாணவர்கள் படிப்புல முன்னேற்றத்தையும் காணலாம். மேற்படிப்பிற்காக முயற்சிகள் செய்தீங்கன்னா அதுல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களின் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. கூட்டாளிகளிடத்துல அனுசரணையாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:08 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சுய முயற்சியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சில நல்ல விஷயங்களும் நடைபெறும். உங்களுடைய செயல்களை எல்லாமே சாமர்த்தியமாக கையாளவும் செய்வீங்க. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமானவர்களுக்காக நீங்க சில உதவிகளையும் செய்வீங்க. ஆனால் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நிதி நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவுகளை சமாளிப்பதும் நல்லது தாங்க. என்று தேவையற்ற விரயங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. வேலை விவகாரங்கள்ல சிறப்பாகவும் செயல்படுவீங்க. உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு அனுகூலமான செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சிலருக்கு சம்பள உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவையறிந்த உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. வெளியில இருந்து எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். அரசு வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். எதிர்பார்த்து இருந்த நல்ல விஷயங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோருடைய ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடவும் வேண்டாம். பிள்ளைகளுக்காக சில மகிழ்ச்சியான விஷயங்களை செய்தும் தருவீங்க. அவர்கள் ஆசைப்பட்டதை வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. உற்சாகத்துடன் பாடங்களை படித்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில் எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியுடன் செலவுகளும் இருக்கும். மற்றவர்களிடத்துல வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வேலை தொடர்பாக மாற்றங்களையும் செய்வீங்க. சூழ்நிலைகள் சற்று ஏற்றத்தாழ்வுகளுடன் தாங்க இருக்கும். சக ஊழியர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அதே சமயத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். திட்டமிட்டு வேலைகளை முடிப்பதும் நல்லது தாங்க. பேச்சுக்கள் மற்றும் செயல்பாடுகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. சில எதிர்பாராத பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். பிற மொழி பேசுகின்ற மக்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தடைப்பட்டு இருந்து வந்த செயல்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. செயல்கள்ல அறிவாற்றலும் வெளிப்படும். முக்கியமான விவகாரங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்களும் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம்.
மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைப்பட்டு இருந்து வந்த வேலைகளையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. அனைவரிடத்திலுமே மகிழ்ச்சியாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்ட வேலைகளும் செய்வீங்க. பணியிட சூழல்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதனை சமாளிக்கக்கூடிய வழிமுறைகளுடனும் இருப்பீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இணக்கமான போக்கும் காணப்படும். அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி விஷயங்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இது சம்பந்தமாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று நினைத்தது ஒரு வேலையாக இருந்தாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் நடைபெறும். புதிய முயற்சிகள்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். லாபத்தையும் பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன நிம்மதியும் உண்டாகும். வாகன யோகங்களையும் பெறுவீங்க. எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. சில அவசிய செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேடி போன நபர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். நகை பணத்தை பத்திரமாக வைத்து எடுப்பதும் நல்லது. அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபார ரகசியங்களை வெளிப்படையாக பேசவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. என்று விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபார போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல இப்பொழுது நீங்க ஈடுபடவும் செய்யலாம். அதற்கான சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். பிள்ளைகளினால சில செலவுகளும் இருக்கும். சிலருக்கு வயிறு தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். என்று உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல சக ஊழியர்களிடத்துல பொறுமையாக பேசி தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இப்பொழுது எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். பணியிடத்துல கடினமான உழைப்பின் மூலமாக எதிர்பார்த்த நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. என்று மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். எதிலும் என்று சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. முக்கியமான செயல்பாடுகள்ல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வரவும் இருக்குங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். என்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தை வழி உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மன அமைதியாகவும் உணர்வீங்க. சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகள் உங்களுக்கு ஏற்றதாகவும் இருக்கும். நற்பெயரையும் எடுத்தும் விடலாங்க. என்று வேலைகள்ல மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. திருமண உறவில குடும்பத்துல நல்லிணக்கமும் காணப்படும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலமாக சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
தொழில்ல மேன்மையும் உண்டாகும், வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சிலருக்கு நீண்ட நாட்களாக காத்து கொண்டு இருந்த பிள்ளை செல்வமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும், அனுகூலமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல நிம்மதியாகவும் உணர்வீங்க. குலதெய்வ வழிபாடுகளை குடும்பத்தினருடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்க எண்ணிய வேகத்தோடும் விவேகத்தோடும் எடுத்த வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. லாப நஷ்டங்களை அறிந்து செய்வதும் நல்லது. செலவுகள் செய்வதில் சிக்கனமாகவும் இருங்க. வேலை இடங்கள்ல மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அதிகப்படியான பணத்தினை பயன்படுத்தவும் வேண்டாங்க. கையில் உள்ள பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவீங்க. கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிக்கவும் செய்வீங்க. புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். பிள்ளைகளின் மூலமாக எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. என்று அலுவலகத்துல எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த பதவி உயர்வுகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல செய்திகளும் கூடி வரலாம். நீண்ட நாள் ஆசைகள்ல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. வேலையில மும்முரமாகவும் ஈடுபடுவீங்க. நிதி சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்தி முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். அரசு விஷயங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். விருப்பமான சில பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்பாராத சில செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய உத்வேகத்துடனும் இருப்பீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நண்பர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று பணிகள்ல நல்ல பலன்களையும் காணலாங்க. வேலைகளை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களையும் கவர்ந்தும் விடுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. குடும்பத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். குடும்பத்தினருடன் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நெருங்கியவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பொருளாதார வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்குங்க. நிதி சம்பந்தமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று குடும்ப அங்கத்தினர்களுக்காக மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. இது வழக்கமான செலவுகளாகவும் இருக்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்களும் வந்து சேரலாம். தொழில எதிர்பாராத வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். உறவினர்களுடைய உதவியினால சில நல்ல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வெளியூர் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருப்பாங்க. வேலை இடங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளையும் பெற்றுவிடலாம். பெருமையும் உண்டாகும். அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற மனப்போக்குடனும் இருப்பீங்க. உரிய நேரத்துல வேலைகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முடிந்த அளவிற்கு வீட்டுல இருந்து வந்த சிக்கல்களை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அடுத்தவர்களுடைய விஷயத்துல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். மற்றவர்களுடைய ஒத்துழைப்புகளையும் நீங்க அதிகமாக எதிர்பார்க்கவும் வேண்டாங்க. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடியும்.
புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளின் மூலம் ஆதாயத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். பணியிடத்துல கூடுதலான உழைப்பிற்கான நற்பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. வணிக திட்டங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வேலை தொடர்பாக அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். குடும்ப விஷயங்கள்ல மற்றவர்களுடைய தலையீட்டினை அனுமதிக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய அணுகுமுறைகளை கையாளவும் செய்வீங்க. முயற்சிக்கு உண்டான லாபமும் உண்டாகும். மனதில் நினைத்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். மாணவர்களுக்கு பாடங்கள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். புதிய தன்னம்பிக்கையும் மனதில் ஏற்படலாம். விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாங்க. குழப்பங்களும் நீங்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். விவேகத்துடனும் செயல்படுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. உங்களுக்கு இருந்து வந்த சறுக்கல்களும் நீங்கி வளர்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறையில யதார்த்தத்தை கடைபிடிப்பதும் நல்லது. பணியில சில மாற்றங்களையும் செய்வீங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது தாங்க. திருமண உறவில குடும்ப உறவினர்கள் கிட்ட நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு வேலை பளுவின் காரணமாக மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வேலைகளை சற்று தாமதமாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல மிகுந்த அக்கறையோடும் இருப்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகளும் மாறும். சிலரை தேடி வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல பணிகள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். மன நிம்மதியும் உண்டாகுங்க. உங்களுக்கு எதிராக இருப்பவர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடின உழைப்பு வெற்றியையும் பெற்றுத்தரும். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன தகராறுகளும் ஏற்படலாம். யாரையும் இதுல எளிமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். போட்டி பந்தயங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. குழந்தைகளுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல மன அமைதியை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பாதியில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். வேலை இடத்துல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இப்பொழுது தொடங்கும் வேலைகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். இப்பொழுது சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. அதே சமயத்துல உங்களுடைய வேலைகளை முடிப்பதுல கவனமாகவும் இருங்க. குழந்தைகள் கிட்ட இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய அணுகுமுறைகளை கையாளவும் செய்வீங்க. முயற்சிக்கு உண்டான லாபமும் உண்டாகும். மனதுல நினைத்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். இன்று சில செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கல்வியில புதிய தேடல்களும் அதிகரிக்கும். வெளிநாடு செல்வதற்கான தொடர்பாடல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான கோப்புகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாங்க. தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுக்குள்ள இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க. என்று புதிய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. சில சவாலான பணிகளையும் இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்வீங்க. நீங்க திட்டமிட்டு இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். நெருங்கிய குடும்ப உறவினர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. அனைவரிடத்திலுமே என்ற நட்பான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். ஏற்ற இறக்கங்களும் நீங்கும். என்று சில செலவுகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது தாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி, இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சற்று அசௌகரியமாகவும் உணர்வீங்க. தொட்ட வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. தடங்கள் இல்லாமல் முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த விஷயத்திலுமே வெற்றி வாய்ப்புகளும் வந்து சேரும். நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வாகன வசதிகளும் பெருகும். தொழில் வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. கையில பணமும் இருக்கும். பெரியவர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அரசாங்க வேலைகள் தடையில்லாமலும் முடியும். காலையில இருந்து வந்த சோம்பல் நிலையும் மாறும். பிற்பகலுக்கு மேல சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. தந்தையாரின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. என்று உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் ஏற்பட்டு நீங்கும். தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். வேலை சுமை சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலர் உதவுவதைப் போல உங்களுக்கு ஏதாவது கெடுதல்களும் செய்யலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். என்று சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு முடிவையுமே கவனமாக எடுப்பதும் நல்லது. யாருக்கும் அதிகப்படியான வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. குடும்பத்துல மற்றவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே பொறுமையாக பேசுவதும் நல்லது. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. என்று வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்றைய நாள்ல நல்ல பலன்களையும் பார்த்து விடலாம். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உதவிகரமாகவும் இருக்கும். திருமணம் தொடர்பான விஷயங்களுக்காக கூடுதலாக செலவும் செய்வீங்க. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் தோன்றி மறையும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. அரசு விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். மனதுல ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகளும் மாறும். ஊக்கத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்குள்ள இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனுடன் இருப்பீங்க. மனதளவுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஊக்கத்துடனும் செயல்படுவீங்க. உங்களுக்குள்ள இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.